Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 31/7/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. 8ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, 8/8/2024 லாஸ்ட் டேட்டு. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் டேட் எப்போது, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் ரிசல்ட் டேட் எப்போது அப்படிங்கிற ஒரு நியூஸ் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்ட செய்தி அறிக்கையில் வந்தது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங்கினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத தெரிந்து கொள்ளலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க இந்த நியூஸ் அப்டேட் என்னங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வு. அப்போது தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஆல் இண்டியா கோட்டாக்கு ஆகஸ்ட் 14th ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது என்று நடைபெறும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்புக்கு கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19 வெளியாகும் என தெரிவித்துள்ளார். போஸ்டட் டேட் அண்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 காலையில் 10:54 இந்த நியூஸ் அப்டேட் வந்திருக்குது. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் டேட் எப்போது 19th ஆகஸ்ட் 2024. கவுன்சிலிங் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் துவங்க உள்ளது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கான லேட்டஸ்ட் அப்டேட். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு என்னவோ அதை அப்லோட் பண்ணுங்கள். மறந்த மாதிரி இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த உங்கள்கிட்ட மொத்தம் 3 ஸ்கோர் கார்டு இருக்கும். இந்த 3 ஸ்கோர் கார்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஃபிசிக்ஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்த ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இருந்ததை போட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோர் மாறுறதுக்கோ இல்லை ஆல் இண்டியா ரேங்க் மாறுறதுக்கோ வாய்ப்பு உள்ளது. ஸோ இதையும் நீங்கள் மனதில் கொள்ளுமாறு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மற்றும் என் சார்பாகவும் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய அலாட்மெண்ட்டை த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டு தமிழக மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக கட் ஆஃபில் பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கும் அதுக்கு கீழே 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு மருத்துவ இடம் அவர்களுக்கு வழங்கியதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா சீட்டை பார்டர் மார்க்கில் கட் ஆஃப் மார்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும்
கட் ஆஃப் மார்க்கில் எட்ஜ்லேயும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.